அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சார், ஜனநாயகன் லீக்கு யார் லீக் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் மின்னல் வேகத்தில் பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அந்த லீக்கான ஃபுட்டேஜை நான் பார்க்கல. அது என்னென்னா, நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அந்த படம் மேலே நமக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. இருந்தாலும் அது முறைப்படி நம்ம தியேட்டரில் பார்ப்போங்கிறதுனால அதை நான் பார்க்கல. ஆனால் படம் பார்த்த பலரும் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, அந்த பிரிண்ட் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. சென்சார் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான அந்த விளம்பரங்கள் இல்லையே தவிர மற்றபடி தியேட்டரில் பார்க்குற மாதிரி அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு செய்திகளையும் நம்ம படித்தோம். அதில் என்ன நமக்கு கிடைத்த தகவல் அப்படின்னா, அந்த எடிட் அப்படின்ட்டு அதுக்குள்ளார வந்து ஒரு வாட்டர் மார்க் இருக்கிறதா சொன்னாங்க. நான் நிறைய மென்ஷன் பண்ணேன். பொதுவாகவே இந்த மாதிரி வந்து ஒரு படம் இணையத்தில் லீக் ஆகுது அப்படின்னா தியேட்டர்லேருந்து தான் பெரும்பாலும் எடுக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு அது எந்த தியேட்டர்லேருந்து எடுத்தாங்கங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் இன்னும் தியேட்டருக்கு வரலை. எனக்கு தெரிஞ்சு இந்த சென்சாருக்காக திரையிடப்பட்டது தான் ஜனநாயகன் தியேட்டரில் திரையிடப்பட்ட ஸ்க்ரீனிங். மற்றபடி விஜய் பார்த்தது, டைரக்டர் ப்ரொடியூசர் பார்த்ததெல்லாம் அவங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் அது மாதிரி தான் ஹோம் தியேட்டரில் பார்த்துருக்காங்க. அப்போ இது வந்து தியேட்டரில் இருந்து கசிய விடப்படலை. அப்புறம் எங்கேன்னு பார்க்கும்போது எடிட்டர் உடைய எடிட் ஷூட்லேருந்து போனதாக ஒரு தகவல் இருக்குது. இதில் கூடுதல் தகவல் என்னென்னா, அதுவும் 3 இடத்துல எடிட்டிங் நடந்திருக்கு. ஒன்று வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே விருகம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற ஒரு எடிட் ஷூட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அந்த விருகம்பாக்கம் எடிட் ஷூட்டில் இருந்து தான் அது எடுக்கப்பட்டதா இவங்களுக்கு முதல் கட்ட தகவல் கிடச்சிருக்கு. அதே நேரம் அந்த எடிட் ஷூட்குள்ளே எல்லாரும் போயிட முடியாது. நான் அந்த பட நிறுவனத்திட்ட விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, டைரக்டர், அந்த எடிட்டர் பிரதீப், அப்புறம் அவருடைய அசிஸ்டண்ட், எடிட்டிங் அசிஸ்டண்ட் 2 பேர், ஹெச் வினோத்துடைய அசிஸ்டண்ட் 2 பேர், மொத்தம் 6 பேர் தான் அதுக்குள்ளாரையே அக்சஸ் பண்ண முடியும். வேற யாருமே கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, இன்னைக்கு ஒரு டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒரு 15 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 15 பேரில் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான். அவங்க மட்டும்தான் அங்கே போகணும். மற்றபடி ஒரு காஸ்டியூம் பார்க்குறவங்க, கண்டினியூட்டி பார்க்குறவங்க, ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிற எந்த அசிஸ்டண்ட்டுக்கும் இதுக்குள்ளார வேலை இல்லை. அதே மாதிரி எடிட்டருக்கும் நிறைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அப்போ எடிட்டர் வந்து வெவ்வேறு படங்கள் பண்ணுவார்ல, அவங்கெல்லாம் அந்த ப்ராஜெக்டில் இருப்பாங்க. 2 எடிட்டிங் அசிஸ்டண்ட் மட்டும்தான் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. அந்த மாதிரி மொத்தமே 6 பேர் தான். இவங்ககிட்ட விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா, இவர்கள் மூலமாக இது வெளியாகலைங்கிறத ஓரளவுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஹெச் வினோத்தோ எடிட்டரோ இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டாங்க. 2 உதவி டைரக்டரோ உதவி எடிட்டர்களோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, அந்த க்ளவுடுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கிருந்து இது ஹேக் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு முதல் கட்ட சந்தேகம் இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை ஒருத்தன் பார்க்குறான், ஒரு ஆர்வக்கோளா ரசிகன் பார்க்குறான் அப்படின்னா, அதனுடைய விபரீதம் தெரியாமலே அதை பதிவு பண்ணி எங்கேயாவது வெளில விட்டுருவான். அந்த திருட்டு விசிடி எடுக்கிறவங்க கூட அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தில் பண்ணுறது தான். ஆனால் ஒரு கிளவுடுக்குள்ளே இருக்கிறத போய் ஒருத்தர் ஹேக் பண்ணி எடுக்கிறான்னா இப்போ அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த நோக்கம் என்னங்கிறது தான் இப்போ உள்ள கேள்வி. அது ஜனநாயகன் படத்தை மட்டும் அழிக்கணுங்கிறது நோக்கமா, அல்லது விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தை காலி பண்ணணுங்கிறது நோக்கமாங்கிறது தான் இப்போ உள்ள கேள்வி. எனக்கு தெரிஞ்ச அந்த 2வது கேள்விதான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் இடுமோனம் கார்த்திக் உட்பட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயே தான் லீக் பண்ணி விட்டாரு. ஏன்னா அவருக்கு தேவை வந்து எலெக்ஷனில் இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட காமிச்சிடணும், அதுக்காக அவர் லீக் பண்ணி விட்டாருன்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமெண்ட்ஸில் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான், இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்குன்னு நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக இடும்பாவனம் கார்த்திக் போன்றவர்களும் அதுக்கு விதிவிலக்கா இல்லை அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜனநாயகன் படத்தை விஜய் லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு என்ன தேவை இருக்குது? அந்த படம்ங்கிறது தியேட்டருக்கு வரணும், ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றி அடையணும். நான் தாண்டா கடைசி படத்துலையும் வசூல் சக்கரவர்த்திங்கிற பெயரோடு அரசியலுக்கு வரணுங்கிறது தானே விஜயனுடைய நோக்கமாக இருக்க முடியும். அவர் வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமாக லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலோடு அட்ரஸ் இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட போகுது. இதுதான் நடக்க போகுது.
36 லட்சம் வாக்குங்கிறது கனவாகவும் கடந்த காலமாகவும் மாறி இந்த தேர்தலில் 3 லட்சம் வாக்குங்கிற அடிப்படையில் வாங்கி அரசியல் களத்திலிருந்தே காணா போகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்க போது அதை சகிச்சிக்க முடியாமல் அதை ஜீரணித்து கொள்ள முடியாமல் இப்படியெல்லாம் அவங்க குற்றம் சாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஜயை என்ன காரணத்தினால் எதிரியாக நினைக்கிறீங்கிறது ஊருக்கே தெரியும். அது நீங்கள் பேசலை, 100 கோடி பேசுகிறதா ஊரே உங்களை கழுவி ஊற்றுது. ஆனால் அதை கொஞ்சம் அறிவோடு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். என்ன, ஜனநாயகன் படத்தை விஜய் எதுக்கு லீக் பண்ணணும்? அதுக்கடுத்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஜனநாயகன் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டுற காட்சி இருக்குன்ட்டு அமீர் போன்றவர்களாக கடுமையாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சிறுபான்மை வாக்குகள் பெரிய அளவில் வரும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகளையே கெடுத்துக்கிற மாதிரி இந்த படத்தில் இப்படி ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. அது தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் வெளியில் வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு இஸ்லாமியர் கூட தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே விஜய்க்கு பாஜகவுடைய பி டீம்ங்கிற ஒரு பேர் இருக்குது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடும். அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் இந்த வேலையை பார்த்துருப்பாரு? அதனால் எனக்கு தெரிந்து இது இவர்களுடைய வைத்தறிச்சலை காட்டுகிற ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் இது குறித்து விஜய் இது வரைக்கும் எதுவுமே பேசலை. நீ தமிழ் திரையுலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, தெலுங்குல இருந்து வருது, எல்லா இடங்கள்லையும் இப்போ ஏன் லீக் ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு ஆதரவு குரல் கொடுக்குறாங்க. ஏன் விஜய் இது வரைக்கும் ஒரு அறிக்கையோ இல்லை? அதுதான் நமக்கு ஆச்சரியமா இல்லை, எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு தான் வயிற்று வலி, அதுக்கு நாங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஊர் உலகமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஆயா உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயம் குறித்து கமல், ரஜினி உட்பட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் குரல் கொடுக்காம அப்படி வேடிக்கை பார்க்குறது இருக்குல்ல, அப்போ இந்த இடும்பாவன கார்த்திக் பேசுறதெல்லாம் உண்மையான மக்கள் நினைச்சிட மாட்டாங்களா? அதை கூட விஜய் யோசிக்காம இருக்காருன்னா அவர் என்ன மனநிலையில் இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே இது குறித்து உங்களையே குற்றம் சாட்டி வதந்திகள் ஒரு பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு. அப்போ இது குறித்து நீங்கள் கண்டிக்காமல் இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஜனநாயகன் படத்தை ஒன்றிய அரசனுடைய அழுத்தம் காரணமாக சென்சார் முட்டுக்கட்டை போட்டாங்க. அதுக்கு எல்லாருமே கொந்தளிச்சாங்க, இவர் வாயை திறக்கலை. அப்போ கூட நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஜனநாயகங்கிறது விஜய் என்கிற நடிகருடைய பிரச்சனை, அதை ஒரு சமூக பிரச்சனையாக மாற்ற வேணாம், மக்கள் பிரச்சனையாக திசை திருப்ப வேணான்னு இவர் அமைதியாக இருக்காருன்னு நினச்சான். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தையே இவர் டச் பண்ணி பேசுகிறாரு. ஜனநாயகன் படத்தில் எனக்கு சூழ்ச்சி பண்ணாங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இது ஒரு தயாரிப்பாளருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அக்கிரமம், ஒரு அநீதி. இது அவருடைய 500 கோடி ரூபா முதலீடு ஒரு நிமிஷத்தில் காணா போயிருக்கு. அதுக்கு அடுத்து இந்த விஷயம்லாம் ஏன் நடக்குது, ஏன் நடந்தது? உங்களால தான் நடந்தது. நீங்கள் இல்லாமல் வேற ஒருத்தர் ஹீரோவாக நடித்தா இதெல்லாம் நடக்குமா? ஜனநாயகன் என்னைக்கும் ரிலீஸ் ஆகியிருக்கும். அப்போ ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டதற்கும் இன்றைக்கு இணையத்தில் கசிய விடப்பட்டதுக்கும் நீங்கள் ஹீரோவாக நடித்தது தான் காரணம். இன்னும் சொல்ல போனால் முதல் பொறுப்பே நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறதுல நிச்சயமாக அதை ஜீரணிக்கவும் முடியலை, மன்னிக்கவும் முடியலை. விஜய் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுறாரு. நான் எல்லாருக்கும் மேலே நினைக்கிறாரா, இல்லை இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு நினைக்கிறாராங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஓகே, ஆனால் இப்போ எவ்வளோ லாஸ் இருக்கும் சார்? ஏன்னா கேவிஎன் என்னமோ சட்ட நடவடிக்கைலாம் சொல்கிறாங்க, சைபர் கிரைமும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஷேர் ஆகிட்டே இருக்குன்றதையும் பார்க்குறோம். எந்த அளவுக்கு லாஸ் இருக்கும்? அதான் இந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபா. நீங்கள் வியாபாரமாக பார்த்தா நெறிக்கு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு இவங்க வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் உண்மை. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் பட்சம் அந்த 500ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல இடங்களில் இவங்க கொடுத்தது எம்ஜி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற மாதிரி தான் அந்த தியேட்டருக்கிடையே இவங்க விற்கிறாங்க. அப்போ படம் பெருசாக ஓடும்போது அதனுடைய லாபமும் பெரிய அளவில் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் வியாபாரம் 500 கோடியை மட்டும் கணக்கில் எடுத்துகிட்டு பேசணும் அப்படின்னா இந்த படம் முழுமையாக லீக் ஆனதால் இந்த வியாபாரத்தை மறுபடியும் இவங்க பண்ண முடியாது. ஏற்கனவே படம் டிலே ஆனதுனால அமேசான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டிஜிட்டல் வியாபாரத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, சேட்டலைட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து தமிழ்நாடு தியேட்டருக்கில் கிட்டத்தட்ட ஒரு 110 கோடிக்கு பல விநியோகஸ்தர்கள் ஏரியா பிரித்து வாங்கினாங்க. அவங்களும் டிலே ஆனதுனால இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒரு 25% ரேட்டு கம்மியாக கொடுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேவிஎன் அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ படமே லீக் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 125 கோடிக்கு இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கின நிறுவனம் 50 கோடிக்கு கொடுன்னு கேட்பாங்க. அதான் நடக்கும். சேட்டலைட்டும் பாதி விலைக்கு கேட்பாங்க. 110 கோடிக்கு வாங்கின தமிழ்நாடு தியேட்டருக்கு 50 கோடிக்கு கொடுன்னு கேட்பாங்க. இப்போ ஆக மொத்தம்
ஜனநாயகன் படத்தினுடைய வியாபாரமே ஒரு 250 300 கோடிக்கு மேலே போகாது. அப்போ தயாரிப்பாளருக்கு நஷ்டம் தானே. அவர் போட்ட பணத்தையே எடுக்க முடியாத சூழ்நிலை இப்போ உருவாகும். ஓகே. அதனால இந்த தவறை யார் செய்து, இது தவறெல்லாம் கிடையாது, இது மிகப்பெரிய படுகொலை, அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த படுகொலையை செய்தது யாராக இருந்தாலும் அரசு உடனடியாக அவங்களை தண்டிக்கணும். இது விஜயுடைய பிரச்சனை, விஜயனுடைய அரசியல் காலியாக போகுதுன்னு நினைச்சிட்டு வேடிக்கை பார்க்காம அரசு நியாயமா நேர்மையாக இதுல செயல்படணும்.